பாஸ்ட் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். வரும்போதே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா நிறைய குடும்பங்களுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு உடனடியாக வந்து ஒரு தீர்வு கிடைச்சதுங்கிறது சத்தியமான உண்மை. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட தான் நான் சொல்லுவேன். அந்த அம்மாவை நினச்சாலே எல்லா காரியமும் ஜெயந்தான். டாக்டருக்கெல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஆப்ரேஷன் பண்ணாமல் அதுவாக நின்றுது, எப்படி சரியாச்சு அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அன்னிலேருந்து நான் வந்து இந்த அம்மனை விடுறதே இல்லை. அது வந்து ஒரு நமக்கு வந்து அவங்க பண்ண கர்மாவை தான் நம்ம அனுபவிக்கிறோம்னாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான மன வலிமையும் தைரியத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது இந்த அம்மன் தான். உடம்பு சரியில்லைன்னு வந்து இங்கே எலுமிச்சை பழம் சுற்றி போட்டு வேப்பலை அடிச்சுட்டு இது பண்ணோன்னா உடனே 3வது நாளே ஜுரமோ இல்லை ஏதோ ஒன்று எல்லாமே குணமாயிடுது. சொந்த அனுபவம். ரொம்ப நல்ல கோவில் இது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, அம்மாட்ட வேண்டிக்கங்க. கண்டிப்பாக வந்து நம்ம கேட்காதையும் கொடுப்பான்னு ஒரு இடத்துல எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்காங்க. ஆனால் கேட்காதையும் கொடுத்துருக்கா. இந்த அம்பாளோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தினந்தோறும் வந்து மக்கள் வரவங்க என்னென்னா, உடல்நிலை பாதிக்கப்பட்ட உள்ளவங்க வருவாங்க, தோல் நோய் பாதிக்கப்பட்ட உள்ளவங்க வருவாங்க. மற்றபடி எந்த விதமான உடல்நிலை பிரச்சனையாக அதாவது எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து அம்பாள் தீர்த்து வைப்பாங்க. குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வடிவத்தில் வருவேன், என் கனவுல வந்து காமிச்ச வடிவம். ஸோ அதனால் இந்த அம்மன், அந்த கற்கோடி அம்மன் என் மனசுக்கும் சரி என்னுடைய குடும்பத்துக்கும் சரி ரொம்ப நெருக்கமானவ. நம்ம ஆசைப்படுறது, நம்ம எது தகுதியானதோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும், நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அம்பாளுடைய கருணையால் நிறைய மிரக்கல்ஸ்லாம் நடந்திருக்கு. குறிப்பிட்ட ஒரு பெரிய மிரக்கல் வந்து பத்திரிகையில் கூட வர்ற மாதிரி ஒரு பெரிய மிரக்கல் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் வருவாங்க, நிறைய திருமண தடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை வர வேண்டி வருவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவங்கலாம் நிறைய பேர் இங்கே வந்து நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ராமா தெருவில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு கோவிலுக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் கோட்டம் வந்துட்டு வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் சுதந்திர தின பூங்கா இருக்குது, அது அருகாமையில் தான் இருக்குது. இந்த கோவில் அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா கற்கோடி அம்மன்ற பேரோடு விளங்குறாங்க. இந்த அம்பாள் வந்து இந்த ஊரோட கிராம தேவதையாக விளங்குறாங்க. இந்த ஊருக்கு மட்டும் அல்லாது பக்கத்தில் இருக்க கோடம்பாக்கம், ஷேட்பட்டு என்ற கிராமம், அப்போல்லாம் கிராமம் தான் இது. இந்த 3 ஊருக்கும் இவங்க தான் மெயினான கிராம தேவதையாக வழங்கக்கூடியவங்க. இந்த அம்பாளோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தினந்தோறும் வந்து மக்கள் வரவங்க என்னென்னா, உடல்நிலை பாதிக்கப்பட்ட உள்ளவங்க வருவாங்க, தோல் நோய் பாதிக்கப்பட்ட உள்ளவங்க வருவாங்க. மற்றபடி எந்த விதமான உடல்நிலை பிரச்சனையாக அதாவது எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து அம்பாள் தீர்த்து வைப்பாங்க. மற்றபடி கேட்டிங்கன்னா என்ன வேண்டுதல் வச்சு வந்தாலும் இங்கே நிறைவேறும். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் வருவாங்க, நிறைய திருமண தடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை வர வேண்டி வருவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவங்கலாம் நிறைய பேர் இங்கே வந்து நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்குது இங்கே வந்து. அது மாதிரி என்ன வேண்டுதல், என்ன மாதிரி வேண்டுதல் வச்சு வந்தாலும் இந்த அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. என்னென்னா இவங்களே முழுமையாக சரணாகதியாக வந்து அடைஞ்சிடணும், அம்பாள் தான் எனக்கு அப்படி எல்லாமே அவங்க பார்த்துக்கணுன்ட்டு அவங்கக்கிட்ட விட்டுணும். நம்ம நம்பிக்கையாக வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா இது எல்லாமே இங்கே வந்து நடக்கும். இங்கே வந்து விழா காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் அம்மனுக்கு வந்து குத்து விளக்கு பூஜை நடக்கும். அது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மக நட்சத்திரம், அம்பாள் கொண்ட நட்சத்திரம் அது பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் வந்து 7 கன்னிமார்கள் இருக்காங்க. இந்த 7 கன்னிமார்களுக்கும் அன்றைக்கி சிறப்பாக கன்னி பூஜை நடத்துவோம். 7 கன்னியா பெண்களை வச்சு அம்மன் மாதிரி பாவிச்சு அவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அந்த 7 பேருக்கும் நலங்கு சடங்கெல்லாம் வச்சு கற்கோடி அம்மனே இறங்கி வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு வரிசை தட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்குற ஒரு வைபவம் நல்லா சிறப்பாக நடக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் நிறைய நடக்கும். அந்த 7 கன்னிமார்களுக்குலாம் நடக்கும். இங்கே வந்து சென்னை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்குனியில் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரமில் வந்து பால் குடம் விழா வந்து எடுக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அப்போ ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா பௌர்ணமி தினத்துலையும் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு மாலை வேளையில் வந்து அபிஷேகம் நடக்கும், கூட்டமாக இருக்கும், ஜனம் இருக்கும். அதை பார்க்குறதுவே நிறைய பேர் வருவாங்க அந்த பௌர்ணமி தினத்தில். அதுக்கப்புறம் இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகத்தை வந்து பூச்சொரிதல் விழா நடத்துகிறோம். இப்போது இது கடந்த ஆண்டுலேருந்து தான் இதை நடத்திட்டு இருக்கோம். பூச்சொரிதல் விழா என்பதுனா நிறைய பேருக்கு தெரியும். இந்த திருச்சி சமயபுரமில் வந்து அம்மனுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து இந்த பூச்சொரிதல் விழா நடத்துவாங்க மாசியில். அதே மாதிரி ஒரு விழா வந்து இங்கே ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். இது கடந்த ஆண்டுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அம்பாளுக்கு வந்து ஆடி மாதத்தில் தான் வந்து இங்கே வந்து திருவிழா எடுத்து நடத்திட்டு இருக்கோம். 4ஆம் வாரம் திருவிழா நடக்கும். ஆடி மாதம் முழுவதும் இங்கே ஒரு மாதம் ஃபுல்லாகவே திருவிழா கோலமாக தான் இருக்கும். இங்கே மக்கள் வர ஜனமாகட்டும், அவங்களோட வேண்டுதலாகட்டும், பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி வைபவம்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணியில் ஐப்பசியில் வந்து சிவன் சன்னதி இருக்குது. ஐப்பசி பௌர்ணமி அப்போது அன்னாபிஷேகம் சிவனுக்கு அலங்காரம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது. முருகருக்கு வந்து சஷ்டி அப்போது அதுக்கு ஒரு விழா நடத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி எடுத்து நடத்துவோம். விழாக்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து பரிகார ஸ்தலம்னு வந்து சொல்கிறத விட இங்கே வந்து வேண்டிக்கிட்டு இங்கே உடம்பு சரியில்லை கயிறு கட்டுறதுலேயே அதிலே நிவர்த்தி ஆகிடும். இந்த திருமணம் ஆகாதவங்கன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் தான் சொல்லுவோம். இங்கே ஒரு மஞ்சள் கயிறு வந்து மந்திரிச்சு கொடுப்பேன் நான். அது வந்து இங்கே இருக்க அரச மரம், இங்கே புற்றுமேடையில் பக்கத்தில் இருக்க இங்கே அரச மரத்தில் கட்டிட்டு அவங்க சுற்றி வரணும், வேண்டிட்டு 3 சுற்றி வரணும். அவங்க வரவங்க வந்து வெளியூர்லேருந்து வரவங்கலாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் இங்கே வர முடியாது. அதுன்ற பட்சத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலே நான் சொல்லுவேன் எப்படி பண்ணணுன்ட்டு அந்த பரிகாரத்தை அதை செஞ்சுட்டு வந்தாலே போதும். வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது. அதுக்கு எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுப்பேன் நான். அது வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வாரம் அந்த படத்தையும் மாற்றிக்கிட்டு வரணும் அப்படின்ற போது வரும். இப்போ உங்களுக்கு வந்து வேண்டுதல் வச்சு உங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா அதுக்கு ஒரு சில பரிகாரம்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில பேர் என்ன வேண்டுதல்னால் தனக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்குது, ஐசியூலலாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து மீட்டு கொடுத்தாங்கன்னா அம்பாள் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு திருவிழா எடுக்கிற தினத்தில் வந்து வேப்பஞ்சலை கொடுத்து தனது நேர்த்தி கடனை வந்து இங்கே நிறைவேற்றுவாங்க. இது நிறைய பேர் நடத்துவாங்க. இப்போ பெரியபாளையத்துலலாம் நம்ம பார்க்குறதப்போ எல்லாம் அந்த வேப்பஞ்சலை கொடுக்குறது எவ்வளோ விசேஷமோ அது மாதிரி இங்கே ஒரு விசேஷம் நடக்கும். இந்த ஆடி திருவிழா காலங்களில் வந்து வேப்பஞ்சலை நிறைய பேர் கொடுத்துட்ருப்பாங்க. எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொதுவாக இப்போ நம்ம கயிறு கட்டுறோம், இங்கே எல்லாமே வந்துருச்சு உடம்பு சரியில்லைன்றது. இந்த எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கண் திருஷ்டி இருக்கும். அடிக்கடி குழந்தை விழும், அதுக்கப்புறம் நமக்கே ஏதாவது சின்ன சின்ன டயர்ட்னஸ் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அது கண் திருஷ்டியால் அந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து இந்த மண்ணில் வந்து நம்ம வந்து இந்த கண் திருஷ்டின்னு வந்து எலுமிச்சம்பழம் சுற்றி அதை வந்து கீழே நசுக்கி அதை உடச்சி போடுவோம். அது வந்து இந்த கண் திருஷ்டி போக்குறதுக்கோசம் அது ஒரு சின்ன இது பண்ணிகிட்டு இருக்கோம், பரிகாரம் பண்ணிட்டு. இந்த அமாவாசை தினங்களில் இங்கே படிகாரக்கல் கொடுக்கறதுன்றது விசேஷமாக கேள்விப்பட்டிருந்தோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா அது அமாவாசை தினத்தில் மட்டும்தான் அந்த படிகார கல்லுன்றது ஒன்று கொடுப்போம். அது அம்பாள்கிட்ட வந்து பூஜை பண்ணி அது கொடுப்போம். அது மக்கள் முன்னாடியே வந்து அதை முன்னே பெயர் கொடுத்துருவாங்க, எங்களுக்கு முன்பதிவு செஞ்சுடுவாங்க அந்த படிகாரக்கல் தேவைப்படுறவங்களுக்கு. அது வந்து வீட்டுக்கு நிலைவாசப்படியோ இல்லை ஒரு அலுவலகமோ அந்த மாதிரி இடங்களில் வந்து அது நிலவாசப்படியில் கட்டிடணும். கட்டிட்டிங்கன்னா நமக்கு உண்டான சின்ன சின்ன தடைகள் வரும். ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கும், சின்ன சின்ன தடைகள் வரும். ஏதாவது ஒரு ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லணும்னா ஏதாவது ஒரு தடைகள் அது அந்த ஆர்டர் விட்டு போயிடும், அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்கும். பணம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்காது. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அந்த படிகாரக்கல் வந்து கொடுக்கும். அது நிலைவாசலை கட்டிட்டு 2 அமாவாசைக்கு ஒரு தினத்தில் வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த படிகாரக்கல்லை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அது வந்து கண்கூடவே அவங்களுக்கு தெரியும், காணலாம். அது நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த அமாவாசை தினத்தில் மட்டும்தான் அதை பூஜை பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அது அந்த தினத்தில் விசேஷமாக எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மைன்றது பார்த்திங்கன்னா ஒரு பிரத்யேகமாக நாங்கள் வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அது வந்து அம்மன் கிட்ட வந்து பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி அந்த மை தயாரிப்போம், அதை தயாரித்து வச்சுருப்போம். அது வந்து ஒரு செய்வினை மையோ அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. இங்கே வந்து இந்த கண் திருஷ்டி சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கும் ஒரு சில தோஷங்கள் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப், நல்ல ஒரு காலையில் வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப், நான் வெளியே போகும்போது இதெல்லாம் வச்சுட்டு போகும்போது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் பாதுகாக்கும். அவ்வளோதான் அந்த மையோட தன்மை. இது இங்கே வந்தால் மட்டும்தான் வச்சுடுவோம். இதில் கையில் கொடுத்து அனுப்புறதுக்கோ இல்லை வெளியாட்கள் வந்து அவங்க டப்பாவில் கொடுத்து அனுப்புறதுக்கோ அந்த மாதிரி எதுவும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்தால் அவங்க நெற்றியில் மட்டும் இங்கே வச்சு விடுவாங்க. இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற வெளிநாடுகளிலிருந்தும் இங்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த வள்ளுவர் கோட்டம் பக்கத்துலேயே சுதந்திர தின பூங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த பூங்காவண்ட வந்துட்டு யாரை கேட்டாலும் இந்த கோவில் கண்டான வழியை சொல்லிடுவாங்க. கோயில் திறந்திருக்கும் நேரம் கோவில் காலையில் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்து திறந்துருவோம். திறந்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி வரலாம் இருப்போம். மற்ற சாதா நாட்களில் 11 மணி வரலாம் இருப்போம். மாலை வேளையில் பார்த்திங்கன்னா 5:30 மணிலேருந்து 8:30 மணி வரணும். இந்த கயர் கட்டுறது, இந்த மாதிரி உடம்பு சரியாமல் வரவங்களுக்கு இந்த மாதிரி வேப்பிலை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா காலை வேளையில் மட்டும்தான் பண்ணுவோம். அதனால் பக்தர் வரவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் வர வேண்டாம். காலையில் வரது ஒரு 9லேருந்து 11க்குள்ளே இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அம்மாலாம் தரிசிச்சுட்டு போகலாம். மற்றபடி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதுவும் நீங்கள் வேண்டிட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். ஃபாஸ்ட்டு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா நிறைய கோயிலுங்களுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு
உடனடியாக வந்து ஒரு தீர்வு கிடச்சதுங்கிறது சத்தியமான உண்மை. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே வந்தேன். வந்த அந்த சேம் டே, ஐ திங்க் சேம் டேயோ 2 டேஸ்க்குள்ளேயோ நினைக்கிறேன், எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருந்துச்சு, ஃபேமிலியில் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் ஒன் பை ஒன் எனக்கே தெரியாத அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்த அப்புறம் தான் அது வந்து எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க அந்த அம்மா. ஸோ இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ இங்கே வராமல் இருக்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு பீரியாடிக்கல் டைம் வந்து உடனே வரணுங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து போடுறதுனால எனக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. ஆனால் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக ஃபுல் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது. இது என்னுடைய சொந்த அனுபவம். ரொம்ப நல்ல கோவில் இது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, அம்மாட்ட வேண்டிக்கங்க. கண்டிப்பாக வந்து நம்ம கேட்காதையும் கொடுப்பான்னு ஒரு இடத்துல எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்காங்க, ஆனால் கேட்காதையும் கொடுத்துருக்கா. அதான் அவளுடைய சக்தி. கல்யாணம் பண்ணி முதல்ல வரும்போது இந்த அம்மாவை தான் நான் பார்த்தேன். நான் இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான், எப்பயுமே அந்த அம்மா தான். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட தான் நான் சொல்லுவேன். அந்த அம்மாவை நினச்சாலே எல்லா காரியமும் ஜெயந்தான். இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா வச்சுக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. இப்போதைக்கு என்னோட சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதை தான் அந்த அம்மா கிட்ட கேட்டுருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இதுதான் அந்த அம்மா கிட்ட கேட்பேன். எதை கேட்டாலும் அந்த அம்மா நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. அனுபவங்கள் வந்து நிறைய அந்த அம்மாவை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துலையும் அந்த அம்மாவை நம்ம நிற்கும்போது அந்த அம்மா நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம கூடயே வருவாங்க. எல்லா விஷயத்துலையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அம்மாவை பற்றி நினச்சாலே நமக்கு சந்தோஷம், நிம்மதியும் தான் வரும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அனுபவங்கள் எல்லாமே ஒன்றொன்றும் புதுசாகவும் இருக்கும், நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் தாய் தந்தையர் எல்லாம் வந்து காப்பாற்றுறாங்க. நான் பிறந்து வளர்ந்து இது வரைக்கும் காப்பாற்றிட்டு அம்மா தான். குடும்பம் சரி, எல்லோரும் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் வராங்க, அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சிகள் நல்லா இருக்குது. மக்கள் நிறைய பேர் வராங்க, குறைகளுக்கு நிவர்த்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது அம்மா கொடுக்குறாங்க. தேவையில்லாத இல்லை, தேவையில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு எல்லாம் காத்துக்கிறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. யாரையும் கைவிட்டதே இல்லை. கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லி நம்பினார், கைவிடப்பட்டதில்லை. எல்லாம் அம்மா கிட்ட இருக்குது. நம்பிவும் வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க. யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அம்மா கற்கோடி அம்மா கொடுப்பாங்க. அதுதான் கற்கோடி அம்மா. கார்கோட அம்மான்றது கற்கோடி அம்மான்றது. தேவையான மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இருந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் வாழ்க்கை நலப்படும். விஷயம் சமர்ப்பணம். அந்த கற்கோடி அம்மன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த கோவில் பரிச்சயமானதே என்னுடைய ஒய்ஃப் மூலியமாக தான். ஆக்சுவலாக அவங்க இங்கே இந்த ஏரியாவில் வாழ்ந்தவங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் வந்து அவங்களுடைய பக்தியை விட என்னுடைய பக்தி டிஃப்ரெண்ட்டு. அவங்களுக்கு எவ்ரி வீக் வந்து கற்கோடி அம்மா வந்து பார்க்கணும், அவங்களோட பூஜையை வந்து இது பண்ணணும், தரிசிக்கணும், பூ கொடுக்கணும், அவங்களுக்கு மஞ்சள் கொடுக்கணும். அந்த மாதிரி எனக்கு எப்படின்னா இங்கே வந்தாலே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறது எனக்கு. அது என்னென்னு சொல்ல தெரியல, பட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் டெஃபினட்டாக இருக்குது எனக்கு. அண்டு இது இந்த ஆடி மாதம் வந்தால், அந்த ஆடி மாதத்தில் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்தா அது கோலாகலமாக இருக்கும். அது அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது எவ்ரிடே வந்து அந்த ஃபெஸ்டிவல் எவ்ரிடே வந்து இங்கே வந்து பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக. அண்டு நாங்கள் வருவோம் எவ்ரி ஆடி வந்து சுவாமியை கற்கோடி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டு தான் போவோம் நாங்கள். அதே மாதிரி எங்கள் கையில் வந்து இந்த காப்பை மாதிரி கட்டுவோம். இந்த காப்பு வந்து நிஜமாகவே நான் பார்க்குறேன், திருஷ்டி இல்லை உடம்பு எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாதுகாவலாக இருக்குது இந்த காப்பு. அதே மாதிரி மஞ்சள் கலர்லேயும் ஒரு காப்பு இருக்குது. இது வந்து எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். இந்த கருப்பு கலர் கயிறு எவ்வளோ நாள் வேணாலும் அதை கட்டிக்கலாம். மஞ்சள் கலர் கயிறு வந்து 3 நாள் கட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். அந்த மாதிரி இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து ரொம்ப மானசீகமான ஒரு கோவில். என் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வடிவத்தில் வருவேன், என் கனவுல வந்து காமிச்ச வடிவம். ஸோ அதனால் இந்த அம்மன், அந்த கற்கோடி அம்மன் என் மனசுக்கும் சரி என்னுடைய குடும்பத்துக்கும் சரி ரொம்ப நெருக்கமானவ. என்றைக்குமே வந்து அவளுடைய அருள் எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்ததே இங்கே தான், ஜோசி எடுத்துகிட்டு தான். அதனால் நான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு எப்போது இங்கே வந்து ஒரு
பயங்கர ஒரு அனுபவம் இருந்தது அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் ஒரு 9வது படிக்கும் போது ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க 50-50, ஒரு வட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் 10% தான் அப்படின்னாங்க. ஆனால் ஆப்ரேஷன் அப்புறம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 108 சுற்று சொல்லி சொன்னாங்க நிறைய பேர். ஸோ 108 பிரதட்சணம் பண்ணோன்னே அது என்ன நடந்ததுன்னு தெரில. ஆப்ரேஷனே பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படலை. உடனே சரியாகி அதுவே டாக்டருக்கெல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஆப்ரேஷன் பண்ணாமல் அதுவாக நின்றுது, எப்படி சரியாச்சு அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அன்னிலேருந்து நான் வந்து இந்த அம்மனை விடுறதே இல்லை. அது வந்து ஒரு நமக்கு வந்து அவங்க பண்ண கர்மாவை தான் நம்ம அனுபவிக்கிறோம்னாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான மன வலிமையும் தைரியத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது இந்த அம்மன் தான். அதுக்கு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து என்றைக்குமே கை கொடுப்பா அப்படின்றது தான் என்னோட பரிபூர்ண நம்பிக்கை. எல்லாருமே வந்து அந்த விஷயத்துக்கு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கு நமக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும். நம்ம பண்ண பாவத்தினால தான் நம்ம கஷ்டங்கள் படுறோம். ஆனால் அதை தாண்டி போகிறதுக்கான சக்தி நமக்கு கொடுக்கறது இந்த அம்மன் தான். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். அந்த அம்மன் வந்து வேண்டிங்கன்னா நம்ம ஆசைப்படுறது, நம்ம எது தகுதியானதோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நமசிவாயை போற்றி, தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அம்பாள் வந்து ரொம்ப கருணை மிகுந்தவங்க. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் நிறையா மிரக்கல்ஸ்லாம் நடந்திருக்கு. அம்பாளுடைய கருணையால் நிறைய மிரக்கல்ஸ்லாம் நடந்திருக்கு. குறிப்பிட்டு ஒரு பெரிய மிரக்கல் வந்து பத்திரிகையில் கூட வர்ற மாதிரி ஒரு பெரிய மிரக்கல் நடந்திருக்கு. ரொம்ப பழமையான கோயில். அம்பாள் வந்து ஒரு குறைஞ்சது 200 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் இந்த கோவில் அமைக்கப்பட்டு. இப்போ புதுசாக 2024 ஃபுல்லாக நாங்கள் வந்து கோவிலை வந்து முழுமையாக புதுப்பித்து கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கோம். அதுக்கு அது பெரிய பாக்கியம், அது பொறுப்பெடுத்து பார்க்கக்கூடிய பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அது சிறப்பாக அது செஞ்சோம். இது வந்து இந்த கோயிலில் வந்து ஆடி மாதம் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லோரும் அங்க பிரதர்ஷனம், அப்புறம் வந்து வேப்பிலை உடுத்திக்கிறது, அந்த மாதிரி பல வேண்டுதல்களை இங்கே செலுத்துவாங்க. இந்த மற்றபடி எல்லா முக்கிய விசேஷ காலங்கள் எல்லாமே இங்கே நடக்கும். திருவிளக்கு பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற தீப்பாஞ்சம்மனுக்கும் நவராத்திரி போது ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அப்புறம் இந்த சப்தக்கன்னி இங்கே தான் ரொம்ப விசேஷம். இங்கே வந்து சப்தக்கன்னிக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது. அது வந்து அதுவும் ஒரு பெரிய விழாவாக இப்போது நடக்குது. அது தவிர வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இங்கே வந்து மக்கள் அதிகமாக வந்து அம்பாளுடைய கருணை வந்து இங்கே வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. எது கும்பிட்டாலும் சரி உடனே அது வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாரு இந்த அம்மன். ஏன்னா அந்த பவர் இருக்குது. கஷ்டம் நம்ம வந்து அழுதோன்னா உடனே வந்து நம்ம கண்ணீரை தொடச்சிடுவார், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்பிக்கையாக நம்ம வந்து கும்பிட்டோன்னா எது செஞ்சாலும் சரி உடனே நம்ம நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் சரி. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னு வந்து இங்கே எலுமிச்சை பழம் சுற்றி போட்டு வேப்பிலை அடிச்சுட்டு இது பண்ணோன்னா உடனே 3வது நாளே ஜுரமோ இல்லை ஏதோ ஒன்று எல்லாமே குணமாகிடுது. டாக்டர்கிட்ட போனாலும், ஆனால் போய் தான் ஆகணும். இருந்தாலும் மெடிசனுக்கு முன்னாடி இதை எடுத்துன்னு மெடிசனுக்கு போனால் பெஸ்ட்டு. அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோவா எனக்கு ரொம்ப பேச வராது. ஆனால் ஓகே, மற்றபடி பிரச்சனை எதுவுமே நம்பிக்கையோடு வந்து செஞ்சோன்னா அதே மாதிரி பிரச்சனை நல்லாவே செய்வாங்க. எங்கேருந்தும் எல்லா ஊர்லேருந்துமே இப்போ யூடியூப்பில் போட்டதுனால நிறைய பேர் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை கற்கோடி பார்த்து மொத்த ஊரில் எல்லாருக்குமே நல்லா தெரியுது இப்போது. அதனால் ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நம்பிக்கையாக வந்து சாமி கும்பிடுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன். நாங்கள் வந்து வருஷம் அதான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து எங்கள் மாமியார் அவங்க முன்னாடி அப்படி கும்பிட்டு இந்த இது கோவில். நாங்கள் வந்ததுலேருந்து வெள்ளிக்கிழமைனா அப்படியே வர்றது போகிறது எல்லாம் இது பண்ணுறது. என்ன சொல்கிறதுன்னா, இந்த அம்மன் வந்து பழைய இதுலேருந்தே நாங்கள் வந்து இருக்கிறோன்றதுனால வருஷம் பொங்கல் இது பண்ணுறது, பொங்கல். அப்புறமா வந்து நாங்கள் வந்து எப்போவுமே 4வது வாரம் தான் கூழ் ஊற்றுறது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு விசேஷம் வந்து 4வது வாரம் தான் கூழ் ஊற்றுறது. அதனால் நாங்கள் அந்த பசங்க சின்ன குழந்தையிலேருந்து வேப்பஞ்சால் கொடுத்தது. இப்போ என் பையனுக்கு 26 வயசு ஆகுது.
அது வரைக்கும் வேப்பஞ்சாலை கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அது வந்து எங்களோட அந்த அம்மாவோட நம்பிக்கை எங்களுக்கு. அந்த அம்மா பண்ணுற அருளால் 2 பசங்க எனக்கு, ஆம்பளை பசங்க 2. எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பசங்க. எல்லாருக்குமே நாங்கள் எல்லாமே வந்து எது எங்கள் வீட்டில் எது பண்ணுறதா இருந்தாலும் இங்கே வந்து இந்த அம்மாவோட இது பண்ணிட்ட பேர் தான், உத்தரவு வந்த பேர் தான் எங்களுக்கு இதுவாகுமே. எல்லாமே இருந்த வரையும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து வருது. வேண்டின்னு வந்தால் கண்டிப்பாக நிறைவேறாத கிடையவே கிடையாது. இந்த அம்மா மட்டும் எங்களுக்கு ஒன்று நினச்சின்னு வந்தால் இதுதான்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது என்னோட இது, அது எல்லாரோட இது இந்த கோயில். அதுக்கப்புறம் கயிறு கட்டுறது, எதனா உடம்பு சரியில்லை எங்கள் இதுன்னா கயிறு கட்டுறது, அதுக்கப்புறம் சுற்றி போடுறது, இதெல்லாம் ஒரு இங்கே விசேஷம் இது பண்ணுறதுனால எதுவாக இருந்தாலும் அதான் எங்களுக்கு இதுதான் மெயின். குலதெய்வம் முருகர் இருந்தாலும் கற்கோடி அம்மாவுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுறது தான் பெரிய விஷயம்தான்ப்பா. எது இருந்தாலும் நான் ஊருக்கு போனாலும் சரி, இல்லை எது நமக்கு என்ன தேவையோ, ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நாங்கள் இங்கே வந்துடுவோம். வந்துட்டு இங்கே கயிறு கட்டிட்டு சுற்றி போட்டுட்டு பழம் சுற்றி போடுவோம், மை வைப்பாங்க. அதுலேயே உடம்பு பாதி சரியான மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டலாம் இல்லை இதுவே எங்களுக்கு போதும் சரியாயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஏதானு ஒன்று இன்றைக்கி ஆகணும், அப்படி ஏதாவது என்ன சொல்கிறது, இன்றைக்கி நம்ம ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறோன்னா உடனே இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து நம்ம இவங்கக்கிட்ட தான் போடுறது. போட்டுட்டா சக்ஸஸ் ஆகிடும், பாதி சக்ஸஸ் ஆகிடும். மீதி வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து சொன்னால் ஃபுல்லாகவே நம்ம க்யூர் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அப்படி தான் வந்துட்டு இந்த 27 வருஷமாக எனக்கு ஃபஸ்ட்டு டாக்டர் இவங்க தான். அந்த மாதிரி தான் நான் வந்துன்னு இருக்கோம். எல்லாமே அதாவது என்னோடய லைஃப்பில் எங்கள் ஊர் கிராம தேவதை இவங்களுக்கு செஞ்சுட்டு தான் மற்றதெல்லாம். ஃபஸ்ட்டு குலதெய்வம் கன்னியம்மன், அவங்களும் இங்கேயே இருக்காங்க. எங்களுக்கு தீபாஞ்சம்மனும் இங்கேயே இருக்காங்க. எல்லாம் 3 பேரும் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து குலதெய்வமும் தேடி நான் போக வேண்டிய அவசியம் வெளியில் இல்லை, இங்கேயே இருக்காங்க. இருந்தாலும் செங்கல்பட்டு போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேயே வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செங்கல்பட்டு போவோம். அதுக்கப்புறம் எங்களோட கிராம தேவதை கற்கோடி அம்மன். எல்லாம் இவங்களுக்கு இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணேன், என் பொண்ணு கல்யாணம் ஆகணுன்ட்டு வந்து இங்கே ஒரு அபிஷேகம் பண்ணி சொன்னோம். அடுத்த ஆடிக்குள்ளே முடியணும்னு முடிஞ்சிச்சு. அது எனக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ். அதே மாதிரி என் பையனோட வண்டி ஒன்று காணாமல் போயிடுச்சு. ஒரே வருஷம் இந்த இதுக்கு காணாமல் போச்சு. இந்த ஆடி மாதம் காணோம், அடுத்த ஆடிக்குள்ளே எனக்கு திருப்பி அந்த வண்டியும் கிடச்சிது. இத்தனைக்கும் கிடைக்காத பொருள் அது. கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம், வண்டியெலாம் கிடைக்கவே கிடைக்காது. வேலூரில் கிடச்சி திருப்பி வந்தது. அதனால் ரொம்ப பவர்ஃபுல், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இங்கே வந்தாலே ஒரு அமைதி. என்னோட அம்மா வீடு மாதிரி எனக்கு. இங்கே மாமியார் வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம் நுங்கம்பாக்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இங்கே வந்துட்டா எனக்கு வந்து என்னோட அம்மா வீடு. இவங்ககிட்ட வந்து மடியில் உட்காந்த மாதிரி இங்கே ஒரு 1/2 hour உட்காந்துட்டா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். எல்லாமே எனக்கு வெளியில் எங்கேயாவது இப்போ நான் ஊருக்கு போகிறேன், இன்னைக்கு நான் ஊருக்கு போகிறதுனால கயிறு கட்ட வந்திருக்கேன். கட்டின்னு போனால் இவங்களே என் கூட வர மாதிரி எனக்கு ஒரு தைரியமாக இருக்கும். அவ்வளோதான், அதுதான். மற்றபடி இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே பவர்ஃபுல் தான். என்னோட அனுபவம், என் பசங்க எல்லாருமே இங்கே அவங்களுக்குனாலும், அவன் ஒரு ஆஃபீஸ் போகிறதுனாலும், ஹஸ்பண்டு ஏதாவது ஒரு இது இன்டர்வியூ, அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுனாலும், எதுனாலுமே ஃபஸ்ட்டு வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது எங்களுக்கு இங்கே திருப்பி வரணும்னு கேட்டோம். அதுவும் உடனே சக்ஸஸ் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மிஞ்சி போனால் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகும். எங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே வந்துட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவர் என் கூட இங்கேயே இருக்கணும்னு கேட்டேன், கொடுத்துட்டாங்க அம்மா. அதனால் எனக்கு எது வந்தாலும் இங்கே வந்து சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு அப்புறம் எங்கள் பக்கத்தில் முருகர் இருக்கார், அங்கேயும் சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே, ஏன்னா இவங்க வந்து கிராம தேவதையில் இவங்ககிட்ட சொல்லிட்டு வெளியூர் போனாலும் எங்கே போனாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு. அதனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்படி ஒரு அம்மன் இவங்க. எல்லாரும் வரலாம், வந்து என்ன குறை இருந்தாலும் சொன்னாலும் உடனே சரியாயிரும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாருக்கும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். நான் வந்து இந்த கோயிலோடைய கனெக்ட் பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையிலேருந்தே இந்த கோயிலுக்கு வரேன். பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அதுலேருந்தே பழக்கம். ஸோ நாங்கள் நுங்கம்பாக்கம் தான்றதுனால என்னுடைய இந்த கனெக்ஷன் அசோசியேஷன் இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே என்னுடைய எல்லா தொடக்கமுமே வந்து இந்த கோயிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸ், காலேஜ் எக்ஸாம்ஸ், என்னுடைய ப்ரொஃபஷ்னல் கரியர், இன்டர்வியூஸ், இது எல்லாமே வந்து என் தொடக்கம் இங்கே தான். ஸோ இதனாலே எனக்கு இந்த அம்மனுடைய அருள்னால எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்லா படித்து ஒரு நல்ல டாப் MNC நம்பர் 1 IT கம்பெனி இன் இந்தியாவில் நான் வேலை செய்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுடைய எஃபர்ட்ஸ் ப்ளஸ் இந்த அம்மனுடைய அருளும்ன்றதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். அண்ட் இந்த டெம்பிள் வந்து நிறைய மருத்துவ ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லபடியாக நடக்கும். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என் ஃபேமிலியிலே வந்து
நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நான் இங்கே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வேண்டினதில் எனக்கு அது டெஃபினட்டாக பாசிட்டிவாக நல்லபடியாக குணம் அடைஞ்சு வீட்டுக்கு திரும்புகிற மாதிரி தான் எல்லா சந்தர்ப்பங்களும் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் மெடிக்கலி வந்து இந்த டெம்பிளில் வந்து நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக நம்பி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு நான் இங்கே தான் இருக்கும் போது டெய்லியுமே இந்த கோயிலுக்கு வருவேன். ஏன்னா எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது இந்த கோயிலோட நான் இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு அந்த கனெக்ட் கிடைக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதே நம்மளுக்கு மெயினாக என்ன, நம்மளையே வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக, ஒரு நல்ல கான்டாக்டோட, ஒரு காம் கம்போஸ்டாக, பாசிட்டிவிட்டியாக, கைண்டாக, ஹெல்ப்பிங்காக நம்மளே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எனக்கு இந்த கோயிலில் 100% கிடைக்குது. ஸோ அதனால் எல்லா வாட்டியும் நான் இங்கே எப்போல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக இப்போ பெங்களூரில் வேலை செய்கிறேன். ஸோ இங்கே தான் இருந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ எப்போல்லாம் வரணும், எது பண்ணாலும் இந்த கோயிலுக்கு வராமல் நாங்கள் போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த பாசிட்டிவிட்டியும் டெஃபினட்டாக நீங்கள் இங்கே உணரலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த அம்மனுடைய அருளை கிடைக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, ப்ராஸ்பரஸாக இருங்க. தேங்க்ஸ்.